ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து நாளை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நாளை காலை 11 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் தொடர்பான இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இதில் பகிர்ந்து கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டினுடைய உச்சகட்ட பாதுகாப்பு நிலவரங்கள், தீவிரவாத தாக்குதல் தொடர்பான இருக்கக்கூடிய விவரங்கள், தேசத்தினுடைய பாதுகாப்பு தொடர்பாக இருக்கக்கூடிய பல்வேறு விவகாரங்கள், இதில் மற்ற கட்சிகளுக்கும் இது தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இருக்கக்கூடிய விவரங்கள் எடுத்துரைக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை அனைத்து கட்சி கூட்டம் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நாளை காலை 11 மணிக்கு நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்ட நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. அதன் பேரில் பெகல்காம் தாக்குதலை தொடர்ந்து 2வது முறையாக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது. விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் காவியா இணைப்பில். காவியா, உங்கள் விவரம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றமானது அதிகரித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் நாளை அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட உள்ளதாக தொடர்ந்து தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பஹல்காமில் நடந்த தீவிரவாத சம்பவத்தில் சிக்கி தொடர்ந்து 26 சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நேற்று நள்ளிரவில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்தியா தரப்பில் அங்கு பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய பயங்கரவாதிகள் இடங்களில் தொடர்ந்து இந்தியா தாக்குதல் நடத்தியதாக மத்திய அரசு அறிவித்தது. 9 இடங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் சிக்கி 70க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி முன்னதாக தெரிவித்திருந்தார். இதில் பொதுமக்களோ பாகிஸ்தான் ராணுவத்தினரோ யாரும் பாதிக்கப்படவில்லை என அவர் தெரிவித்திருந்த போதும் மசூதிகள் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த தாக்குதல் நடந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் பேட்டியளித்த வீடியோக்களும் முன்னதாக வெளியாகி இருந்தது. தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடத்தப்பட்ட இந்தியா தரப்பில் தாக்குதல் நடத்தப்பட்ட வீடியோக்களும் தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தானில் இந்தியா நடத்திய தாக்குதல் எதிரொலியாக தொடர்ந்து முக்கிய நகரங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர், அதே போன்று பிரதமர் நரேந்திர மோடிக்கான பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மே 13 மற்றும் 17ஆம் தேதிக்கு இடையிலான பிரதமர் மோடியின் வெளிநாட்டு பயணங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பதற்றமான சூழல்களுக்கு மத்தியில் மத்திய அமைச்சரவை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் JP நட்டா, ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் பலர் பங்கேற்றிருக்கின்றனர். தொடர்ந்து எல்லையில் நிலவும் பதற்றமான சூழல் மற்றும் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் தொடர்ந்து நாளை காலை 11 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசானது அழைப்பு விடுத்திருக்கிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு தொடர்ந்து அனைத்து கட்சிகளும் பங்கேற்க வேண்டும் என மத்திய அரசு தற்போது அழைப்பு விடுத்திருக்கிறது. பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து 2வது முறையாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்து பங்கேற்க உள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த கூட்டத்திலும் தொடர்ந்து நிலவும் பதற்றமான சூழல் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பாதுகாப்பு தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளிட்டவை தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி காவியா.